படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆனா இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? 2002ல ஒரு ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன தூக்கி என்ன தாங்கி தோளுக்கு தோல் கொடுத்து என் நல்லது கெட்டதுல என் கூட இருந்து என் வழித்துணையா எனக்கு வழிகாட்டும் தீப்பந்தங்களா யார் வந்தாலும் போனாலும் யார் வாய் என்ன பேசினாலும் நாங்க இருக்கோம் 24 வருஷமா என் கூட நிக்கிற தூண்கள் கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. களத்துல இறங்கி களகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. நம்ம சொல்லிருக்கோம், அன்பு தராங்களா அன்பையே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். ஜூலை 28ங்கிறது ஒரு சாதாரண நாள், இன்னொரு டேட், இன்னொரு நம்பர், இன்னொரு தேதி, அவ்வளவுதான். ஆனா இப்போ சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்குலாம் போகும்போது யாருக்காவது பர்த்டேனா கலர் ட்ரெஸ்ல வருவாங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ்க்கெல்லாம் சாக்லேட் கொடுப்பாங்க. அன்னைக்கு நாளே அவங்க தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு 3வது நாளாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு என் பர்த்டே எப்போனே தெரியாது. எங்க வீட்டுல நான் கேட்டதில்லை, அவங்களும் சொன்னதில்லை. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு கிளாஸ்ல கலர் ட்ரெஸ்ல பசங்க வராங்க, அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஆசை, இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் கலர் ட்ரெஸ்ல வரணும் ஸ்கூலுக்கு அப்படின்னு. நான் என்னோட அக்கா கிட்ட போய் கேட்டேன், என் பர்த்டே எப்போக்கா, எனக்கும் கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு என்னோட ஆசையை அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் என் அக்கா தான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட பேசி எங்க அம்மா கிட்ட பேசி ஜூலை 28 பர்த்டே. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தீபாவளி பொங்கலுக்கு தான் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. சோ என் அக்கா எப்படியோ என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசி ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்பெல்லாம் இந்த ஆசை சாக்லேட்னு ஒன்று வரும், 25 பைசா ஒரு சாக்லேட். அதை அவங்க சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து என்ன கலர் ட்ரெஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. நான் கலர் ட்ரெஸ் போட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன், என் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன். அந்த ஒரு நாள் நான் தான் ஸ்பெஷலா இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா. அந்த சந்தோஷத்தை என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போக 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 எனக்கு பெருசா பர்த்டேல எல்லாம் ஈடுபாடு இல்லாம போயிருச்சு. என் பர்த்டே நான் கொண்டாட அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு என் பர்த்டே நீங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்கிறத பார்க்கும்போது, உங்க பர்த்டே அன்னைக்கு கூட உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர என்னால உங்களுக்கு எதுவும் பெருசா பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இத்தனை 1000 பேர் இங்க கூடி இருக்கீங்க, ரத்தம் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு ஒரு உன்னதமான விஷயம், எவ்வளவு புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களையும் உங்க பெற்றோர்களையும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளையும் போய் சேரணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். My rowdy babies, I love you. I am so proud of you. உங்களுக்குலாம் ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு தோணுது, சொல்லலாமா? கேப்பீங்களா? எனக்கு அந்த உரிமை இருக்கா? நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும், நிறைய நல்லது கெட்டது வரும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, எதிரி யாரு, முதுகுல குத்துறவங்க யாரு தெரியாது. நிறைய மன உளைச்சல் வரும், அன்றாட வாழ்க்கையே மன குழப்பமா இருக்கும். இஎம்ஐ கட்டுறதுல இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கிறது? ஒண்ணு மன வலிமை, மனதிடம். இன்னொன்னு
உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணுங்க, டயட்டா சாப்பிடுங்க, பத்தியமா சாப்பிடுங்க, ஜிம்முக்கு போங்க, போக முடியாதவங்க வாக்கிங் போங்க. இல்லையா சும்மா ஒரு இடத்துல உட்காராதீங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுங்க, அதுவே பெரிய ஒர்க் அவுட் தான். உங்க பசங்களுக்கும் அதையே சொல்லி கொடுங்க, சின்னதுல இருந்தே ட்ரெயின் பண்ணுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட வைங்க, ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட என்கரேஜ் பண்ணாதீங்க. அது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம், நீங்க ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்க கையில மொபைலையோ ஐபேடையோ கொடுக்காதீங்க. அதை விட மோசமான ஒரு செயல் கிடையாது. அது அவங்க மூளை வளர்ச்சியையே பாதிக்கும். குழந்தைங்களை ஓடி ஆடி விளையாட வைங்க. சரி, இது உடல் ஆரோக்கியத்துக்கு. மனதிடத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்கு தியானம், மெடிடேஷன். இந்த மெடிடேஷனை மட்டும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மெடிடேஷனால உங்க வாழ்க்கையே மாத்தி நல்ல வகையா நல்ல வழியில அமைக்கக்கூடிய சக்தி மெடிடேஷன் இருக்கு. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் உங்க சாமி ரூம்ல உட்காருங்க, கண்ணை மூடுங்க, ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் நல்லது பேசும், கெட்டது பேசும், அசிங்கம் பேசும், அழுக்கு பேசும், என்னென்னவோ பேசும். பேசட்டும், பேச விடுங்க, அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஒரு சில நாட்கள்ல இல்ல ஒரு சில வாரங்கள்ல இல்ல சில மாதங்கள்ல அந்த குரல் பேசி டயர்டாய் ஓஞ்சிடும். அது ஓஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சைலன்ஸ். அந்த சைலன்ஸ்ல ஒரு குரல் தீர்க்கமா திவ்யமா ஒரு அசரீரி மாதிரி கேட்கும். அந்த குரல் உங்களை அறப்படுத்தும், நெறிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும், உண்மையா வழியில கொண்டு போகும். நல்லது கெட்டது என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு உங்களுக்கு காட்டும். உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுலாம் தானா உங்க மனசுல தோணும். உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். அந்த குரல் தான் கடவுள். அந்த குரலை முதல்ல கேட்க பழகிக்கங்க. இத ஒரு ஹாபிட்டா மாத்துங்க. அதுக்கப்புறம் இத ப்ராப்பரா சொல்லி கொடுக்கிற யாராவது ஒருத்தர் மூலமா மெடிடேஷன் ப்ராப்பரா கத்துக்கோங்க. செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதை நான் முழுசா மதிக்கிறேன், நிச்சயமா மதிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு கணக்காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறதுனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டைக்கு கண்டிப்பா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், 3 மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல, அமையல. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அது தானாதான் அமையணும், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும்.
இந்த மாதிரி சவால்களை சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், ஏன் இந்த மாதிரி நமக்கு நடக்குது, அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு கொஞ்சம் மனசு தொய்வா இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளை சுற்றியே நம்ம இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் தேடிக்கணும். இப்போ நம்மளுக்குலாம் நம்ம வீட்லேயே இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இப்போ லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், 1 கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க, உக்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும். அப்படின்னு அவர்கிட்ட இருந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எங்க லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். இங்க இவ்வளோ பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க, இவ்வளோ பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். இவ்வளவு பேர், இத்தனை குடும்பம் இங்க வந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி? இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேரை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. பவுன்சர் தோழர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த விழா இவ்வளவு சிறப்பா நடக்கணுங்கிறதுக்காக இரவு பகலா வேலை செஞ்ச அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. இங்க காலேஜ்ல இடம் கொடுத்த ஐசரி கணேஷ் சாருக்கு என்னுடைய நன்றி. உங்க சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அவருக்கு உங்களுடைய ஒரு கிளாப்ஸ். அவர் 1 ரூபாய் என்ன செலவு பண்ண முழுக்க முழுக்க அவரே செலவு பண்ணி இதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க வேலை செஞ்ச டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பா என்னுடைய கண்மணி ராஜா, சுப்பிரமணியம், சிவா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா? உங்களுக்கு இன்னும் ஓட வைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஹிந்த்.